ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நேற்று வந்துட்டு நவமூலிகைக்கு பின்னாடி இருக்க அந்த ரகசியம் என்ன அப்படிங்கிறது நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி பார்ட் 2 இது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான முக்கிய தகவல் எல்லாம் இதில் கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? எதுக்காக தான், ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ் போடுங்க, யாருக்காவது கண்டிப்பாக யூஸ் ஆகும், சொல்லுங்கன்னங்காட்டி தான் இந்த இன்ஃபர்மேஷன் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிற மாதிரி நான் ஆயிடுச்சு. நீங்கள் சில விஷயங்கள்லாம் பார்த்தா உங்களுக்கு ஷாக் ஆகிடும். சில விஷயங்களை கேட்டாலே இப்படியா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். முக்கியமான தகவல் எல்லாம் இதில் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நவமூலிகை ஆகத்துக்கு இன்னொரு 5 டேஸ் தான் டைம் இருக்குது. பஞ்சமி வந்து 23ஆம் தேதி வருது. 22ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்குது பேர் கொடுக்குறக்கு. அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ 5 இயர்ஸாக நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூலிகைனா என்ன, அதுக்கு எப்படி ப்ரொசீஜர், என்ன மாதிரி ப்ரொசீஜர் பேர் கொடுக்குறக்கு என்ன ஏதுங்கெல்லாம் நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியல, இல்லை எனக்கும் பேர் கொடுக்குன்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நவமூலிகை அப்படின்னு டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ பேர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக எந்த ஊர்லேருந்து அனுப்புகிறீங்களோ அந்த ஊர் பேர் போட்டு கண்டிப்பாக அனுப்பணும். இன்னும் ஒரு 5 டேஸ் தான் டைம் இருக்குது. நேற்று சொன்ன அந்த இன்ஃபர்மேஷனோட கண்டினியூஷன். நேற்று இந்த வீடியோ நான் போட்டதுக்கப்புறம் எனக்கு வாட்ஸ்அப்புக்கு அவ்வளோ மெசேஜஸ், எனக்கு படிக்கக்கூட முடியலைங்க, அவ்வளோ மெசேஜஸ் வந்துருந்துச்சு. என்னென்னா, சிஸ்டர் நீங்கள் வராகியம்மா வந்துட்டு அங்கே நாகரூபத்தில் வராங்க அப்படிங்கிறது நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறீங்க. ஆனால் எக்ஸாக்டாக நிறைய பேர்த்துக்கு கனவில் வாராகியம்மன் நாகரூபத்தில் காஞ்சி கொடுத்துருக்காங்க. அவங்க உருவத்தை காமிச்சு கொடுத்துருக்காங்க. நாகரூபத்தில் தான் சிஸ்டர் வந்துச்சு. அது எப்படி நீங்கள் கரெக்டாக அதே நீங்களும் வீடியோவில் சொல்கிறீங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்தாங்க, அந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. இதில் என்னென்னா, உங்களுக்கு மட்டும் அந்த நாகரூபத்தை காமிக்கல, எனக்கும் காமிச்சிருந்தாங்க. எனக்கு வந்துட்டு வேறு மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதாவது என்னென்னா, பயந்துட்டேன் நான் அதை பார்த்து எனக்கே பயம் வந்துடுச்சு. ஐயோ என்னடா நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு நிமிஷம் பயந்து நடுங்கி, ஏன் கேட்குறீங்க, அந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. அது நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இது என்னென்னா, அந்த அண்ணா வந்துட்டு அவங்க பொண்ணு வந்துட்டு காலேஜ் போயிட்டுருக்க பாப்பா, ஃபஸ்ட் இயர் படிச்சிட்ருக்கு. நல்லா இருந்த பொண்ணுக்கு கால் வந்துட்டு நடக்க முடியாமல் போயிடுச்சு. ரெண்டு காலுமே பார்த்திங்கன்னா சுத்தமாக எந்திரிச்சு நிற்க மாட்டேங்குது, நின்னா கீழே விழுகுது, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இத்தனைக்கும் எதுவும் அடிப்படலை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. நல்லா இருந்த குழந்த சின்ன வயசில் கூட காலில் பிரச்சனை எதுவும் வந்தது இல்லையா. அந்த மாதிரி இருக்கிற பொண்ணுக்கு 2 காலுமே எந்திரிச்சு நிற்க முடியல, விழுகுது. அப்படியே ஒரு ஆள் தூக்கி தான் நிற்க வைக்கணுனாலுமே பிடிச்சிட்டே நிற்கணும். அந்த மாதிரி வந்து அவங்க பொண்ணுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த பிரச்சனைக்கு அவங்க நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே இங்கேன்னு எல்லா பக்கமும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பண்ணாத வைத்தியம் இல்லை, போய் நீவிருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துருக்காங்க, மருந்து கொடுத்துருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கூட ஒரு மாற்றம் இல்லை, கொஞ்சம் கூட சுத்தமாக மாற்றம் இல்லை. அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் ஐயாவே பார்த்துருக்காரு. ஏன்னா இவங்க வந்து அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க. அந்த வழியாக போகும்போது பார்த்துருக்காரு, ஐயாவே வந்து பார்த்துருக்காரு. பார்க்கும்போதெல்லாம் இவர் எதுவுமே கண்டுக்க மாட்டார். ஐயா எதுவுமே கண்டுக்க மாட்டார், எதுவுமே சொல்ல மாட்டார். நம்ம வீடியோலாம் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த 5 வருஷத்தில் அவரோட போக்கு எப்படி இருக்குன்னு. அவர் ஒரு சித்தர் அப்படிங்கிறனால எதுக்குமே ஓவர் ரியாக்ட் ஆக மாட்டார். பார்த்தோன்னா அப்படியா ஆவோன்னு அப்படி பேசுறது, அந்த மாதிரி பண்ணுறது, என்னாச்சுன்னு போய் அப்படிலாம் கேட்கக்கூட மாட்டாராம். அத்தனை வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இவர் அந்த அண்ணாவும் அழுதுகிட்டே போவார். அவரை பார்த்துட்டு அவர் பார்க்கும்போதெல்லாம் அழுதுகிட்டே தான் போவாராம். ஏதாவது வாய் திறந்து சொல்ல மாட்டாரா, ஏதாவது கூப்பிட மாட்டாரா இவர் அப்படின்ட்டு அழுதுகிட்டே தான் போவார். ஏன்னா இவங்களாக போய் கேட்டால் பேச மாட்டார், இவர் பதில் சொல்ல மாட்டார். ஒன்றா திட்டிடுவார், இல்லை அவர் பாட்டு எந்திரிச்சு போயிடுவார். இப்படியெல்லாம் தான் பண்ணுவார். இவர் இந்த அண்ணா அழுதுகிட்டே கூட்டிகிட்டு போயிருக்காரு. பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. ஒன்றுமே சொல்லலையாமா. அதுவே அவருக்கு மனசுக்கு, இவருக்கெல்லாம் ஒன்றும் தெரியாமல் இருக்கா, எல்லாம் தெரிஞ்சுமே இப்படி பார்த்துட்டு இப்படி அமைதியாக இருக்காரே அப்படின்னு மனசுக்கு ஒரு வேதனை வந்து அவருக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு வாட்டி அந்த அண்ணா வந்து அவங்க வீட்டு வழியாக போகிறாரு, இவங்க உட்காந்துட்ருக்காங்க, பார்த்துட்டே போகிறாரு. மனசுக்குள்ளே என்னென்னா, ஐயோ கூப்பிட்றோணும் ஒரு ரொம்ப ஏங்கிட்டமாக அவர் கூப்பிடுவாரான்னு அந்தளவுக்கு ரொம்ப மனசு சங்கடமாயிடுச்சுன்னு சொன்னார். கரெக்டாக இவர் திரும்பி பார்த்துட்டு, ஏன்டா என்ன, ஏன் எனத்துக்கு பார்த்துட்டே போகிற நீ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்புறம் அப்படியே இப்படி திரு முழிச்சிட்டு இருந்திருக்காரு. இங்கே வா இங்கே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கூப்பிட்டாருங்க.
கூப்பிட்டாங்களோ இல்லையோ இவர் உளுந்தடிச்சிட்டு ஓடிருக்காரு. அப்பா இவர் கூப்பிட்டதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கிறாருங்க. அவர் அந்த பொருள் கொடுக்குறாரு. அது என்ன பொருளுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை கொண்டே நீ வச்சுட்டு பச்சைப்பால் வையி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பச்சைப்பால், அதாவது காய்ச்சாத பச்சை பால் இருக்குல்ல, அந்த பச்சைப்பாலை வையி, அதெல்லாம் சரியாயிரும், போல் நடந்துருவப்போ அப்படின்ட்டு சரியாயிரும் போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறார். அவர் இப்போ சொன்னாரோ இல்லையோ ஒரு வாயிலேருந்து இந்த வார்த்தை வரதே பெருசு. அவரே சரியாயிரும்னு சொல்லிட்டாரு, என் பிள்ளைக்கு சரியாயிரும்னு அந்த அண்ணனுக்கு அத்தனை ஒரு சந்தோஷங்க. அப்புறம் அந்த பொருளை கொண்டாந்து வீட்டில் வச்சு அதே மாதிரி பச்சைப்பால் வச்சு ஒரு நாள் தான் ஆச்சு. அடுத்த நாள் அந்த பொண்ணு அப்படியே மெல்ல மெல்ல அதுவே ஸ்டெப் எடுத்து நடக்குதாமாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதுலேருந்து ரொம்ப ஒரு இதுமா அசைக்க முடியாமல், எத்தனை ஹாஸ்பிட்டலில் போகாத ஹாஸ்பிட்டலில் பண்ணாத விஷயம் இல்லை. நான் வந்து என் பிள்ளையோட வாழ்க்கையே முடிஞ்சிடும்னு நான் பயந்துட்டேன். ஆனால் அந்த நிமிஷத்தில் வந்து எனக்கு இது காப்பாற்றுச்சுமா என்னைய, அதுலேருந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கை இதில் அப்படின்னு அந்த அண்ணா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது உங்களுக்கு ஒரு இமேஜ் காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். இது என்னோடய கையிலைங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, நானே பயந்துட்டேன் பார்த்துட்டு அப்படின்னு. என் கையில் வராகியம்மனோட முகம் அப்படியே பார்க்க ஒரு நாகரூபம் மாதிரி தெரிஞ்சுது. அப்படியே அந்த இடம் கொஞ்சம் பல்ஜ் ஆயிடுச்சுங்க. அப்படியே கொஞ்சம் வீங்கின மாதிரி, லைட்டாக கொஞ்சம் அப்படியே வீங்கின உப்புன மாதிரி ஆகிப்போச்சு. இது பாருங்கள், இது என்னோடய கையில் இப்படி வந்துச்சு. நைட்டெல்லாம் நல்லா தூங்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறேன், கை வந்து இப்படி ஆயிருக்குது. என்னடா இது இப்படி வீங்கி போன மாதிரி இருக்குதுன்னு நல்லா உத்து பார்த்தா ஒரு நிமிஷம் எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. இப்போ எங்கள் வீட்டுக்காரர் அப்படி ஃபோட்டோ எடுத்தார். இது என்னடா இப்படி இருக்குது, இது என்ன இப்படி இருக்குதுன்னு பயந்துட்டார். அப்புறம் போய் எங்கள் அம்மாட்டெல்லாம் காமிக்கிறேன், இது என்ன இவ்வளோ இப்படி இருக்குது இப்படி இருக்குது. அவங்களும் இப்படி கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் பயந்துட்டு ஒரு பதட்டமான மாதிரி, ஐயோ என்னடா அது. ஆனால் பார்த்தா அம்மாவோட உருவம் நல்லா தெரியுது, வராகி அம்மனோட உருவம் தெரியுது. ஒரு பக்கம் மனசில் சந்தோஷமாக இருக்கும், ஒரு பக்கம் பக்குங்குது. இது என்ன அப்படியே ஒரு ஒரு நாகம் மாதிரியே அப்படி தெரியுது கையில். நல்லா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே அப்படியே அந்த வால் மாதிரி தெரியும், அந்த முகம் மட்டும் அப்படியே உப்புன மாதிரி தெரியும். ரொம்ப பயந்துட்டேங்க. இதை பார்த்துட்டு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் தான் இருந்துச்சு. ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது தானாக போயிடுச்சு. அதுதான் என்னடா இது, நம்ம அவங்கள இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுக்கப்புறம் இதெல்லாம் நினச்சதுக்கப்புறம் ஏன் இப்படி காமிக்கிறாங்கன்னு ஒரு பயமே வந்துருச்சு. இது வந்து என்னென்னா மரகத நீலவழி சக்கரம்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்துட்டு பூஜை அறையில் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுற மாதிரி தான். நீங்கள் நிறைய இடத்துல இந்த கடைகளில் அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய அந்த அந்த சக்கரம் மாதிரி, ஸ்ரீ சக்கரம் மாதிரிலாம் அந்த ஃப்ரேம் பண்ணி வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா இது ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் அந்த அம்மா வரதுக்கான அந்த பொடி மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. இது என்னென்னா தொட்டு கொடுக்குமா வந்து தொட்டு கொடுக்கறதுக்கு எப்படி வரும்னா 5 தலையில் வருமாம்மா. 5 தலையில் வர்றது எப்படி இருப்பாங்கன்னா, நம்மளோட உள்ளங்கை இருக்கு இல்லைங்க, நம்மளோட உள்ளங்கை அளவுக்கு தான் அந்த 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 படமே அந்த சாமியே இருப்பாங்களாம். எனக்கு பாம்புன்னு கூட சொல்ல வர மாட்டேங்குது, சாரி. அம்மா வந்துட்டு 5 தலையில் வருவாங்க. நம்மளோட உள்ளங்கை சைஸில் தான் இருப்பாம்மா. நம்ம உள்ளங்கை அளவுக்கு தான் அந்த உருவமே, அவ்வளோதான் இருக்குமாம்மா. சின்னதாக தலையில் குட்டி குட்டி குட்டியாக அப்படி தான் இருக்குமாம்மா. அவங்க அதை பூஜையில் வச்சுட்டாங்கன்னா தொட்டு கொடுக்கறக்கு 5 தலையில் வந்து தொட்டு கொடுத்துட்டு போமாம்மாங்க. ஒரு சொல்லுவார் ஐயா, வா வா வந்து தொட்டு கொடுத்துட்டு போவியாம்மா வா அப்படின்னு கூப்பிட்டாருன்னா எங்கே இருந்தாலும் வருவாமாங்க. பௌர்ணமியில் வந்துட்டு, அதனால தான் பௌர்ணமியில் அதை எடுக்கிறாங்க. அவங்க வந்து 7 நாள் 11 நாள் அது ஒரு மாதிரி ஒரு விஷயத்துக்கு வைப்பாங்க. அப்படி வைப்பாங்க, 9 நாள் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. வச்சுட்டாங்கனாலே பௌர்ணமியில் எடுக்கிற டைமுக்கு கூப்பிடுவாங்களாம். சாமிக்கு தீபாரணம் காமிச்சிட்டு வந்து தொட்டு கொடுத்துட்டு போமா அப்படின்னு சொன்னால் அது வந்து தொட்டு கொடுத்துட்டு போமாமாங்க. வந்து அப்போ அவங்க அப்படியே வந்து அது மேலெல்லாம் ஏறி இறங்கி தொட்டு கொடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் எடுத்து அவங்க க்ளீன் பண்ணி அவங்க அனுப்புறது. ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர்த்து வீட்டில் இருக்குது, நம்ம நவமூலிகை கொடுக்குறவங்க வீட்டிலலாம் இருக்குது. ஏன்னா அவங்க எங்கிட்ட கேட்டிருக்காங்க, நிறைய ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருந்தப்போ ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னு சொன்னப்போ இதை நான் பர்சனலாக அவங்களுக்கு நான் சொன்னது. இப்போ என்னென்னா கம்பல்சரி நீங்கள் சொல்லணும் வீடியோவில். அக்கா யாருக்காவது யூஸ் ஆகும்க்கா, யாருக்கு எவ்வளோ பேர் ஏதாவது ஒரு பிரச்சனை முடியாமல் எத்தனை பேர் பெரிய பெரிய ப்ராப்ளம்லாம் மாட்டிகிட்ருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. சொல்லுங்கள், வீடியோவில் சொல்லுங்கள். இது எவ்வளோ அது வச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு ரிசல்ட்டு. 1 இயருக்கு தாங்க அதோட பவர் இருக்கும். 1 இயருக்கு தான் அதோட பவர் இருக்குது. 1 இயருக்கு அப்புறம் அந்த பொருளை வந்து நீங்கள் எடுத்து போட்டுறணும். எடுத்து தண்ணியில் போட்டுடணும், ஓடுற தண்ணியில் போட்டுட்டு மறுபடியும் புதுசு நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த பவுட்ரு ஃபார்மேட்டில் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த பவுட்ரு அந்த அம்மா மேலே இருக்க அந்த பொடியவே வந்துட்டு பூஜையில் வச்சு அதை கொடுத்துருக்காங்க. ஆரம்ப காலத்தில் கொடுத்தப்ப அது என்னாச்சு, தானாக மறையுது. ஒரு டப்பாவில் போட்டோ இல்லை ஒரு பேப்பரில் போட்டோ அவங்க அந்த பூஜையில் வச்சுட்டாங்கன்னா அது ஒரு வாரம் இல்லை 10 நாள் தான் இருக்குது அங்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது தானாக காணாமல் போயிடுது.
இது வந்துட்டு என்னடா தானாக காணாமல் போகுதுன்னு அப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அது அவங்க அவங்க உண்மையாக அவங்களே அங்கே இருக்கிறதுக்கு சமம் அது. அந்த பொருளை அப்படியே எடுத்து கொடுக்குறது. அது வந்து அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சு, அதுக்கப்புறம் அதை உருவேத்தி அந்த பொருளை ஏதோ ஒரு விஷயத்தில் உருவேத்தி அந்த பவர் கொடுத்து அதில் உட்கார வைக்கணும். உட்கார வச்சு தான் அது கொடுக்க முடியுங்கிறது தெரிஞ்சு தான் ஒரு ஒரு எந்திரம் ஃபார்மேட்டில் அது பண்ணி அதுக்கப்புறம் அதை சரி பண்ணி இப்படி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அது பவர் அப்படியே இருந்திருக்கு. அது 1 இயர்க்கு அது அப்படியே அந்த விஷயம் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிருக்கு. 1 இயர்க்கு அப்புறம் நம்ம அது பழசை போட்டுறணும். மறுபடியும் சொல்கிறேங்க, இது வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதை பற்றின நான் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வீட்டில் வைக்கிறதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இதை கொண்டு போய் அப்படியே வீட்டில் வச்சுட்டா போதுங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதுக்கு சில வழிபாடுகள் சில முறைகள் எல்லாம் பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் அது என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் சொல்லிடுறேன். நான் வாங்கினதுக்கான காரணம், நான் வாங்கி வச்சேங்க. நான் வாங்கி எங்கள் வீட்டில் வச்ச உடனே ஃபஸ்ட்டு எனக்கு அமைஞ்சதே இடம் தான். ஏன்னா இது எதுக்கு வீட்டில் வைக்கிறாங்கன்னா, அதிர்ஷ்டத்துக்கு லக்குக்கு பெரிய 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 போஸ்டிங்கில் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டில், சினி ஃபீல்டில் இருக்கவங்க, ஆரம்ப காலத்தில் நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நம்ம சேனல் சினி ஃபீல்டில் இருக்கவங்க, சீரியல் ஆர்டிஸ்ட்டு நிறைய பேர் வீட்டில் இருக்குது. அவங்க பெரிய பெரிய அந்த போஸ்டிங்கில் இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்க வீட்டில் இருக்குது. நிறைய பேர் வீட்டில் வச்சுருக்காங்க. ஸோ பவர் என்னென்னா, வீட்டுக்கு வந்தாலே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அது என்னை பொறுத்தவரைக்கும் நான் வாங்கினதுக்கான காரணம் என்னென்னா, அம்மா வந்து தொட்டு கொடுக்குறாங்க. என்னை பொறுத்த மட்டும் அது சாதாரண ஒரு விஷயமே என்னால் அம்மாவே வந்து தொட்டு கொடுக்குறாங்க. அந்த தெய்வமே வந்து நமக்கு கொடுக்குது, ஆசீர்வாதம் பண்ணி நமக்கு கொடுக்குது. அது இருக்கணும். எனக்கு என்ன நல்லது நடக்குதோ நடக்கலையோ எனக்கு அது வேணும். அம்மாவோட அந்த இது வந்து தொட்டு கொடுக்குறது எனக்கு வேணும்னு சொல்லி நான் வாங்கி வச்சது. ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் கூட ஆகலை, எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லேண்டு எனக்கு அமைஞ்சது. நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது, நிறைய நடந்துச்சு. ஸோ தொடர்ந்து இப்போ 3-4 இயர்ஸாக வந்துட்டு 1 இயர் ஒன்ஸ் வந்து நானும் அதை சேஞ்ச் பண்ணி நான் வாங்கி வச்சிட்ருக்கேன். நவமூலிகைக்கும் கொடுத்துட்ருக்கேன். ஸோ பவர் வந்து அப்படி வேலை செய்யுதுங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், எவ்வளோ பேர் ஏதாவது ஒரு ரீசனுக்காக எதை தின்னா பித்தந்தளி ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு வழி கிடைக்காதான்னு யோசிச்சுட்ருக்கிறவங்களுக்கு இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் நவமூலிகை கொடுக்குற மாதிரி டக்குன்னு கொடுத்து பேர் கொடுத்து அந்த மாதிரி இல்லை. இதுக்கு சில ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் முன்னாடியே பேர் கொடுக்கணும். முன்னாடியே அது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுட்டா தான் அதுக்கு அந்த மாதிரி பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு வீடியோவில் இருக்க இதே நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில் என்ன சொல்லி கேட்கணுன்னா, மரகத நீலவள்ளி சக்கரம்னு சொல்லணும். மரகத நீலவள்ளி சக்கரம் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கனாலே நான் வந்து உங்களுக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இப்படியும் ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து நான் சொன்னது. பல பேர்த்துக்கும் இது வந்து வீட்டில் இருந்தால் போதும். அதாவது இந்த லக்கெல்லாம் நினைக்கிறவங்க, ரொம்ப லக்கு அதிர்ஷ்டத்தெல்லாம் நம்புகிறவங்க வீட்டில் வாங்கி வைப்பாங்க. ப்ளஸ் வந்துட்டு வீட்டில் நிம்மதி இருக்கணும். சுவாமி நம்ம கூட இதில் வந்து இன்னொரு விஷயம்னா, சுவாமி உங்களோட இஷ்ட தெய்வத்தையே வரவழைக்க முடியாதுல்ல. இஷ்ட தெய்வம் வந்து அதில் தங்கும்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, எங்களோட குலதெய்வம் வந்து இதில் தங்கி இருக்கணும் சிஸ்டர்னு சுவாமி பேர் சொல்லி கேட்பாங்க. சில பேர் வந்துட்டு குழந்தை இல்லாமல், வருஷக்கணக்கில் குழந்தை இல்லாமல், கல்யாணம் ஆகாமலாம் இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கு வைக்கும் போது நீங்கள் அடுத்த வருஷம் அதை மாத்திரக்குள்ளேயே அது நடந்துருது. அந்த மாதிரி ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் நடக்காதெல்லாம் கூட நடத்தி காமிச்சிருக்கு. அதோட பவர் வந்து அதில் அப்படி இருக்குது அப்படிங்கிறனால தான் சரி இந்த விஷயத்த சொல்லுவோமே. ஸோ என்கிட்ட நிறைய பேர் சொல்லும்போது இதை சொல்லலாமா வேணாமா, எல்லாத்தையும் கொண்டே இது பண்ண வேணாமே, இப்படி சொல்ல வேணாமேன்றனால தான் சொல்லாமல் இருந்தேன். சொல்லுங்கன்னு என்னை ரொம்ப நம்ம சிஸ்டர்ஸ்லாம் சொல்லுங்கள் சிஸ்டர், யாருக்காவது யூஸ் ஆகட்டும், சொல்லுங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, அதனால தான் சொல்கிறேன்னு சொன்னங்காட்டி தான் நான் சொன்னது. வேணுங்கிறவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட இன்ஃபர்மேஷன்லாம் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? அவ்வளோதாங்க. இந்த விஷயம் வந்து உங்களுக்கு கேட்டது எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் இது உணர்ந்தவங்களுக்கு அதோட பவர் வந்துட்டு அவ்வளோ ஒரு மகிமையாக இருந்துக்கும். ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இது வந்து கடையில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வீட்டில் ஆகட்டும், வீட்டில் வாங்கி வைப்பாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க வாங்கி வைப்பாங்க. சில பேர் வந்து போகிற இடமெல்லாம் வெற்றியாக இருக்கணும், அந்த சக்ஸஸ் கிடைக்கணுன்றக்காண்டி பேக்குள்ளே வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பல வகையிலையும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் அப்போ சொல்கிறேன். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இனிமேல். சரிங்களா? நம்மளோட இந்த வாராகி அன்னையோட இந்த அற்புதமாகட்டும், நம்ம வராகமூர்த்தி சித்தரையா நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு தாங்க சொல்லணும். எவ்வளோ பேர்த்தோட வாழ்க்கை. அவர் யாருக்கிட்டையும் போய் தனிப்பட்ட முறையில் பேசவெல்லாம் வேண்டாம். அவரை மனசார நினச்சவங்களுக்கே நன்மை நடந்திருக்கு. அவர் யாருன்னே தெரியாதவங்களுக்கு கூட அவரை போய் காமிச்சிருக்காங்க. அவரோட உருவத்தை காமிச்சிருக்காங்க. எனக்கு சொல்லும் போதே எனக்கு எமோஷனல் ஆகுது. அவரோட உருவத்தை போய் காமிச்சு வராகியனோட அந்த அற்புதம் அவங்களுக்கு நடந்து எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ குடும்பங்கள் நல்லா இருந்துகிட்ருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் போய் இந்த அற்புதம் சேரட்டுங்க. அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம்.
நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக எனக்காக வேண்டி ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க் யூ ஸோ மச்.